அண்மைச் செய்தி. சென்னை தண்டையார்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகாரில் விசிகவின் துறைமுகம் கப்பற்கூட தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளரான 63 வயதான நன்மாறன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு 19 வயது மாணவி ஒருவர் தனியார் கல்லூரியில முதலாம் ஆண்டு பயின்று வந்திருந்தார். இவருடைய வீட்டில் தனியாக இருப்பதை தெரிந்து அதே பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னை துறைமுகம் மற்றும் கப்பற்கூட தொழிலாளர் விடுதலை முன்னணி என்ற பிரிவு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு பிரிவு, அதில் பொதுச் செயலாளர் பொறுப்பு வகித்த நன்மாறன் என்பவர் அந்த மாணவியிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதற்கு முன்பே இது போன்ற சில முறை இந்த மாணவியிடம் சாலையில் நடந்து செல்லும் பொழுது, அவர் தனியாக செல்லும் பொழுது சில அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில நன்மாறன் மீது ஆபாசமாக பேசுவது, பாலியல் துன்புறுத்தல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து விசிக பிரமுகர் நன்மாறனை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.